எனக்கு ஆன்சர் தெரியாது, எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் நோ த ஆன்சர். ஐ டோன்ட் நோ த ஆன்சர் அப்படின்னா எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். எனக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையே. ஐ டோன்ட் see எனி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் see எனி டிஃப்ரென்ஸ், எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு அர்த்தம். சரி, நான் டிவிலாம் பார்க்குறதில்ல, நான் டிவிலாம் பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் வாட்ச் டிவி அப்படின்னு தான் பேசணுமே தவிர ஐ டோன்ட் see டிவி SEE சீன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசக்கூடாது. சரிங்களா? ஐ டோன்ட் வாட்ச் டிவி, நான் டிவிலாம் பார்க்குறதில்ல. நான் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதில்லை, நான் அந்த ஷோலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் வாட்ச் தட் ஷோ. ஐ டோன்ட் வாட்ச் தட் ஷோ அப்படின்னா நான் அந்த ஷோவை பார்க்குறதில்ல, பார்க்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு புரியல அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ டோன்ட் கெட் இட் அப்படின்னு பேசலாம். இல்லைனா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் கெட் இட் அப்படின்னாலும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாலும் எனக்கு புரியல அப்படின்னு தான் அர்த்தம். நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, நான் அதை பயன்படுத்துவதில்லை, நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஐ டோன்ட் யூஸ் இட். வழக்கமாக நான் ஒரு செயலை செய்வதில்லை அப்படின்னு பேசுறதுக்கு ஐ டோன்ட்னு பேசி அந்த எந்த செயலை செய்ய மாட்டீங்களோ அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கும், பயன்படுத்துறது இல்லையா? ஐ டோன்ட் யூஸ் இட், அந்த யூஸ்ன்ற வார்த்தையை போட்டு பேசுங்க. சரிங்களா? வழக்கமாக நான் அந்த செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசுறதுக்கு. சரிங்களா? சரி, எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ டோன்ட் ஹாவ் டைம், ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைனா ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்னு கூட பேசிக்கலாம். எனக்கு டைம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு இது பிடிக்கல எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் லைக் திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ், எனக்கு இது பிடிக்கல. இல்லை ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கோங்க. நான் அவளை லவ்லாம் பண்ணலையே, யார் சொன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன்னு? நான் அவளை லவ் பண்ணலை. ஐ டோன்ட் லவ் ஹர், ஐ டோன்ட் லவ் ஹர், நான் அவளை லவ்லாம் பண்ணலையே, நான் அவனை லவ்லாம் பண்ணலையே அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் லவ் ஹிம் அப்படின்னு பேசலாங்களா? சரி, நான் அதிகமாக வெளியே போக மாட்டேன், நான் அதிகமாக வெளியெல்லாம் போக மாட்டேன். ஐ டோன்ட் கோ அவுட் மச் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் கோ அவுட் மச், நான் அதிகமாக வெளியே போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் எதையும் அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டேன், நான் எதையும் அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டேன், நான் எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட மாட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் ஃபர்கெட் திங்ஸ் ஈஸிலி, நான் எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன், நான் அதிகமாக செலவெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்குலாம் எனக்கு பிடிக்காது, நான் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் அப்படின்னா நான் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன், நான் அதிகமாக செலவு பண்ணுறது கிடையாது, நான் இதையும் சிக்கனமாக தான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பேசுகிறோம். அதாவது வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல் அது, நீங்கள் இப்படி தான், நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி? நான் அதிகமாகலாம் செலவு பண்ண மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு பேசுகிறீங்க. நான் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்படி விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, அந்த செலவு பண்ண மாட்டேன் உடனே ஃப்யூச்சருக்கு போயிடக்கூடாது. நீ இப்போ எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் அதிகமாகலாம் செலவு பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர்கிட்ட உங்கள் பெருமையை பேசுகிறீங்க, அட நானும் அதிகமாகலாம் செலவு பண்ண மாட்டேன், நான் எதையும் அளவோடு தான் செலவு பண்ணுவேன், அந்த மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய செயலை நீங்கள் சொல்கிறீங்க. ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் அப்படின்னா நான் அதிகமாகலாம் செலவெல்லாம் பண்ணுறதில்ல, நான் அதிகமாகலாம் செலவெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது அப்படின்ற அர்த்தத்தில் பேசுகிறீங்க. சரிங்களா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கள நான் நம்ப மாட்டேன், எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கள நான் நம்ப மாட்டேன். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு பேசலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, அதாவது நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க. சரிங்களா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கள நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். சரி, நான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன். ஆமாம், எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட், நான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் என்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஆமாம், எனக்கு இருக்கிற திறமை மற்றவங்கக்கிட்ட இருக்காது, மற்றவங்கக்கிட்ட இருக்கிற திறமை என்கிட்ட இருக்காது. அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தால் வாழ முடியுமா?
எனக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல, ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்காருல்ல, போதும், அது எனக்கு போதும். நான் என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். ஐ டோன்ட் கம்பேர் மை செல்ஃப் டு அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் கம்பேர் மை செல்ஃப் டு அதர்ஸ். நான் என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறதே இல்லை, பண்ணிக்கவே மாட்டேன் எனக்குமே. ஐ டோன்ட் கம்பேர் மை செல்ஃப் டு அதர்ஸ். சரி, எனக்கு திரும்ப போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு திரும்ப போகிறதுக்கு பிடிக்கலை. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக். எனக்கு திரும்ப போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு திரும்ப போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். உன் பணம் ஒன்றும் எனக்கு வேணாம், உன் பணம் ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. உன் பணம் ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, நீ யாராக வேணா இருந்துட்டு போ, எனக்கு என்ன போ அப்படின்னு அர்த்தம். சரி, நான் கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஐ டோன்ட் ஈட் மீட் அப்படின்னா, ஐ டோன்ட் ஈட் மீட் அப்படின்னா நான் கறி சாப்பிட்றது கிடையாது, நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் கறிலாம் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்துலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.